மாதாவுக்கும் பிதாவுக்கும் எது விருப்பமோ எது நன்மையோ அதையே செய்கிறவன், ஆபத்துக்களிலே அவர்களுக்கு உதவுகிறவன். இதான் சத்புத்திர லட்சணம். இந்த மூணுல ஏதாவது இருக்கான்னா நான் சொன்னா, ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும் பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை கொள்ளா வேந்தன், உருமொழி கேளா சீடன், பாபத்தை போக்கா தீர்த்தம் பயனில்லை ஏழும் தானே. ஆபத்தில் உதவாத புள்ள பயனில்லை. நல்ல பசி வேடையில கிடைக்காத சுண்டல் பசி அமுந்தப்புறம் கட்டிச்சா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு சாப்பிட்டாலும் தாகம் தீரா தீர்த்தம் இருக்கு சேலத்துல, உப்பு தண்ணி, என்ன பிரயோஜனம்? ஆத்துக்கார் வருமானம் என்ன, அதுக்குள்ள எப்படி செலவு பண்ணலான்னு அது தெரியாத பொண்டாட்டி இல்லை, பிரயோஜனம் இல்லை. கோபம் இல்லாத வேந்தனிடம் நாடு நிலைக்காது. ஆச்சாரியனுடைய வார்த்தையை கேட்காத சிஷ்யன் உருப்பட மாட்டான். கோடி கோடியாக பணத்தை கொட்டி நாற்றத்தை போக்கி நல்ல ஆறாக மாற்றிவிட வேண்டும் என்றாலும் கூவம் பாவம் போக்குமா? கங்கையில முழுகினா பாவம் போகும், கூவம் பாவம் போக்குமா? பாபத்தை போக்கா தீர்த்தம் பயன் இல்லை எழுந்தானே. பெத்த வயத்துக்கு நல்ல பேர் வாங்கி தர வேண்டாமோ? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான்கொல் என்னும் சொல் என்றான் வள்ளுவ பெருமான். இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன், லோகத்தில் கிடையாதுப்பா, சான்றோன் என கேட்ட தாய். அப்படி பெத்த வயத்துக்கு பட்டம் கட்டின பெருமாள் எங்க இருக்கார்? 2 ஊர்ல இருக்கார். மின்னனைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லி புத்தூர் இனிதமருந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடி கேசாமுலையுனாயே. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் நம்ம மாத்திர குழந்தை பிறக்கும், அப்பன் ஜெயிலுக்கு போவான். குழந்தை பிறந்த வேலை. ஆனா ஒரு குழந்தை பிறந்தது, தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ நள்ளிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் போலும் முந்தி வானம் மழை பொழியும் மூவா உருவில் மறையாளர் அந்தி மூன்றும் அனல் ஓம்பும் அணியார் வீதி அழுந்தூரே. தேரெழுந்தூர் திருமங்கியாழ்வார் மங்களாசாசனம். எழுந்திரு. என்ன பண்ணணும் எழுந்திருந்தா? கர்த்தவியம் தெய்வமான்மீகம். சந்தியாவந்தனம் பண்ணணும்டா குழந்தை, எந்திரான்னா. சந்தியாவந்தனம்ங்கிற சட்டத்தை ஏற்படுத்தினவனே நான் தானே, நானும் பண்ணணுமான்னா. உதாகரண புருஷன் பண்ணலன்னா லோகம் எப்படி அனுவர்த்திக்கும்? பகவானே, நீ மனுஷனா எப்ப வந்துட்டியோ அந்த காரியங்களை நீ செஞ்சுதான் ஆகணும். 45 வயசு வரைக்கும் புள்ள இல்லை. பகவத் கட்டாட்சத்தாலே கருவுற்றாள், தெருவுற்றாள். 10 மாதம் கடந்த பிறகு பொன்னனைய மேனியாக ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள். அவள் சந்தோஷம் எவ்வளவுன்னு நம்மால வர்ணிக்க முடியுமா? அந்த குழந்தைய எடுத்து முத்தம் கொடுக்க போறா, விலுக்கு விலுக்குன்னு உதைச்சிட்டு இழுப்பு. ஐயோ நாள் ஓடினாள் டாக்டர்கிட்ட. அந்த நாள் நாட்டு வைத்தியம் தானே. டாக்டரே நாள் சோதிச்சு பார்த்தார். அம்மா, இந்த குழந்தைக்கு வயத்துக்குள்ள பெரிய கட்டி இருக்கு, இந்த கட்டியை உடனே குணப்படுத்தலைன்னா குழந்தை போயிடும். ஐயோ, அதுக்கு எதாவது மருந்து இருக்கானா? இருக்கு. விளக்கெண்ணெய் அரைப்படி, வேப்பெண்ணெய் அரைப்படி, எட்டிக்காய் சாறு அரைப்படி, ஆடாதோட சாறு அரைப்படி, கடுக்காப்பொடி அரைப்படி, எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கஷாயம் காய்ச்சணும். அதே 3 வேளை இந்த குழந்தைய கொடுத்தா குழந்தை பிழைச்சிக்கும்னா. அது இருக்கான்னா? இருக்குன்னா. ஆனால் ஒன்றும், குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு, இந்த மருந்து வேகத்தை தாங்க முடியாத குழந்தை போயிடும்னா.
மருந்து கொடுக்கலன்னா குழந்தை போடும், மருந்த கொடுத்தாலும் போடும். டாக்டர் என்ன வழி இல்லையா இருக்கு? தாயே, இந்த கஷாயத்தை நீர் பருகி உம்ம பாலின் மூலமாக ஔஷத சாரம் குழந்தைக்கு இறங்குமானால் குழந்தை பிழைத்து விடுமா? குழந்தை பிழைச்சா என்ன போனானே இன்னொன்னு பெற்றுக்க முடியாத, இந்த கசப்பு ஆறு சாப்பிடுறது அப்படின்னு தகப்பனா இருந்தா சொல்லுவான், தாய்க்குலம் சொல்லாது. அதனாலதான் தாய்க்குலம் தாய்க்குலம் தாய்க்குலம்னு சொல்றான்னா அதான் தாயா இருந்தா சொல்றேன். ருக்ணே தோக ஸ்வ இவ ஜனனி தத் கஷாயம் பிபந்தி. எங்கனாதா நீர் வாமனனா பிறந்து பிராமணனா இருந்த, ஸ்ரீராமனா பிறந்து சத்திரியனா இருந்த, அந்தந்த ஜாதிக்கு ஏற்ற கர்மாக்களை செஞ்ச, இதெல்லாம் எதுக்குன்னு காட்டார் பட்டர். எதுல பிறந்தேனோ அதை செஞ்சாங்கன்னு இதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னு பெருமாள். இல்லை இல்லை, காரணம் உண்டு. எப்படி தாய் கஷாயத்தை தான் பருகி தன்னுடைய பாலின் மூலம் குழந்தையை பிழைப்பிக்கிறாளோ, அதுபோல் உன்னுடைய குழந்தைகளான எங்களுக்கு சாஸ்திரங்கள்னாலே கசப்பு மருந்தா இருக்கு, எங்களால ஜீர்ணிக்க முடியல, அதை நீ அனுஷ்டித்து உன் அருள் பாலால் எங்களை காப்பதற்காக செய்கிறாய். சந்தேகம் உண்டாகல. எழுந்திருந்தாள். குழந்தைகள் எழுந்திருந்தன. காலை கடன்கள்லாம் முடிச்சது. அங்கேருந்து கிளம்பி வரைச்ச ஒரு பாலைவனம், டெசர்ட். பாலைவனத்தில் ஒரே வெப்பம். இந்த வெப்பத்தை கம்பன் சொன்ன இந்த உச்சி மேல படுற பாருங்க வெயில், அதை தாங்க முடியறதான். பூமியில விழுந்து கால் வழியா ஏறுறது பாருங்க, அந்த வெயில தாங்க முடியலையா. எதை போல என்ன, கொடை இல்லாத நடக்கலாம். கோடை காலத்துல இல்லாத நடக்க முடியுமா? சீபாதுகம் இல்லாத நடக்க முடியுமா? பகவான் கிட்ட அபச்சாரப்படுறது மண்டேல விடுற வெயில் மாதிரி பொறுத்துக்கலாம். அவன் அடியார்கள்ட்ட அபச்சாரப்படுறது கால் வழியா ஏறுற சூடு மாதிரி பொறுத்துக்க முடியாது. பகவத அபச்சாரம் சக்கியம், பாகவதாபச்சாரம் அசக்கியம். அந்த மாதிரி பாலைவனத்தை பார்த்தா ராமன். குழந்தை தானே சுவாமி. இந்த பாலைவனத்தினுடைய வரலாறு என்னன்னா, ராமா, இது ஏற்கனவே பாலைவனமாக இருந்த இடமல்ல, நல்ல சோலைவனம் ராஜதானியாக இருந்தது. இங்கே சுந்தன் என்ற ஒரு அசுரன் அரசாண்டு வந்தான். நீண்ட நாட்களாக மக்கட்பேர் இல்லாமையாலே நான்முக புத்தகளை குறித்து, நான்முக புத்தக பிரம்மா, பிரம்மாவை குறித்து அவன் இருந்தான். பிரம்மா வந்தார். என்ன வேணும்னா, எனக்கு ஒரு புள்ள வேணும்னா, தலையில புள்ள பிறக்கணும்னு எழுதலைன்னா என்னால தர முடியாதுன்னா பிரம்மா. தலையெழுத்து இருந்தா தான் தர முடியும்னா. வேணுமானால் ஒரு பெண்ணை தருகிறேன்னா, அதுக்கு தலையெழுத்து வேண்டாமோ? பொன் பிறக்கிறதே தலையெழுத்து தானே, அதுக்கு தனியா வேற எழுதணுமா? இந்த அசுரம் கேட்டான், பொண்ணை தரது ரைட்டு, ஆனா இந்த பொண்ணு 10,000 ஆன பலத்தோட பிறக்கணும்னா. ஊரை கெடுக்கிறதுக்கு இப்படித்தான் அசுரங்கள்லாம் வரங்கப்பான். நம்ம விட வீக்கானவ கல்யாணம் பண்ணிட்டு வரோம், நம்ம என்ன பாடுபடுறோம்? 10,000 ஆன பலத்தோட வந்தா என்ன பண்ண, என் பொண்டாட்டி என்னை கட்டாலே ஒரே நடுக்கும் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு நாள் வீட்டுக்குள்ள போச்சே 2 பயங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தான். உள்ள போனா அவ வெளியில வந்தான். இவங்க என்னன்னா, என்ன அவ அடிக்க அவ என்ன அடிக்க ஒரே தகராறு போனான். என்ன அவ அடிக்க அவ என்ன அடிக்க. புரியுறதா உங்களுக்கு? 2 இவன் தான் வாங்கியிருக்கான்னு தெரியுது. பதினாயிரம் யானைகளின் பலத்தோடு பெண் வேண்டும்னா பிரம்மா அவனுக்கு என்ன சரின்னுட்டான். பொண்ணு பிறந்தது, வளர்ந்தது. அந்த பொண்ணை ஒரு அசுரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இவள் கர்ப்பிணியானாள். ஒரே கர்ப்பத்தில் 2 குழந்தை. ஊரை கெடுக்கிறதெல்லாம் 2 தான். புரியுதா? 2 குழந்தை.
ரெட்ட குழந்தைகள் பிறந்த சந்தோஷத்துல இந்த பொண்ணோட கணவன் ஒரு மரத்தை பிடிக்கினான். சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை, துஷ்டனுக்கு சந்தோஷம் இருந்தாலும் ஆபத்து தான். மரத்தை பிடிக்கினா வீசினான். இவன் போராத காலம் இந்த மரம் அகஸ்தியாசிரமத்தில் போய் விழுந்தது. நீ சாம்பலாவாயினும் அவன் சாம்பராக விழ இந்த பெண்ணும் பிள்ளைகளும் அந்த அகஸ்தியனை விழுங்குவதற்காக ஓடிவர நீ பேயாவாயின்னு சபிச்சான். ராமா, அந்த பெண் பேயாக மாறி இந்த வழியில் வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் வாரி விழுங்கி சோலைவனத்தை பாலைவனமாக்கி விட்டாள். அவ பேர் தாடக. அவ புள்ளதான் மாரீச்சன் சுபாகு. அவாதான் என் யாகத்தை கெடுக்கிறார். ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கிய நாமம். என்ன ராமன் சின்ன குழந்தை தானே. சுவாமித்ரா, இந்த வழியில வரவா போறவாளெல்லாம் அவ விழுங்கிடுறான்னு சொல்றீரே, நீர் அடிக்கடி இந்த வழியா தானே வந்துட்டு போறீர். உண்மையே விழுங்கலைன்னா கோது என்று உண்டினா கருவேப்பிலையில காம்பு இருக்கு, குழம்புல வாசனைக்காக போடுறோம், அதாரம் சாப்பிடுவோன்னா ஒண்ணும் இல்லாத விலைக்கு வைக்கிறான். என் உடம்புல ரோமத்தை தவிர என்னப்பா இருக்கு, இறைச்சியா இருக்கு, அதனால விட்டு வச்சிருக்கா. ராமா, அவ இப்ப வருவ. பெண் என்று நினைத்து விடாதே. சில பெண் உருவில் இருக்கும், நாட்டை கெடுக்கும். அதை சேர்ந்த பேயவள். ஆகையால் ஸ்ரீவதம் ஆகாதென்று கருதாமல் அவள் மேல் அம்பை செலுத்தி விடுகிறான். ராமன் அழகா பதில் சொன்னான். பிதுர் வச்சன நிர்தேசா பிதுர் வச்சன கௌரவா வச்சனம் கௌசிகசேதி கர்த்தவியம் அவிசங்கையா. எங்க அப்பா என்ன உம்மகிட்ட ஒப்படைக்கச்சே, விஸ்வாமித்திர முனிவன் என்ன சொல்றானோ ஏன்னு கேட்காத அந்த ஆர்டருக்கு பணின்னு சொல்லுங்க. பித்ருவாக்கிய பரிபாலனை எனக்கு முக்கியம். இவளை கொல்றதுனால அவரை பாவமோ புண்ணியமோ என்னதில்லை, ஆணை இடுகிற உமக்குன்னா. உமக்குன்னு விட்டா அவன் இவங்கிட்ட தானே சமர்ப்பிக்க போறான். பரசமர்ப்பணம் பகவான் கிட்ட தானே பண்ணணும். பகவானை நெருப்பு ஐயும் உட்கார முடியுமா? பகவான் கிட்ட கர்மம் ஒட்டுமா? வில்லுல நாணேற்றுகிறான், ஒலி கிளப்புகிறான். வர தாடக சிலம்புகள் சிலம்புடை செறித்தகழலோடும் நிலம்புக மிதித்தன நெழுத்த குழிவாலை சலம்புகவன தருகனந்தகனும் அஞ்சி பிளம்புக நிலைக்கிரிகள் பின்தொடர வந்தாள். சொல்லுலையே அரக்கி வர நடைய காட்டுற பார்த்தீங்களா? இதே சூர்பனக வரப்போறான். அழகான உருவம் எடுத்துட்டு அங்க வர்றது சொல்றான். நூபுரமும் மேகலையும் நூலுமராலோதி பூமுரலும் வண்டும் இவை பூசலிடும் ஓசை தாமுறை செய்கின்றதொரு தையல் வரும் என்ன கோமகனும் அத்திசை குறித்தனன் வீழித்தான். அங்க மிதுவான பதங்கள் என்ன அழகிய வர. she the definition of beauty. எப்படி வர? வையத்து அழகெல்லாம் ஓருருவாய் வடித்தெடுத்த வடிவழகி உய்ய தவங்கடக்கும் மெய்யன்பர் கூட்டமெல்லாம் அவள் கையை தீண்டி கட்டுடலை தொட்டணைக்க கற்பகோடி காலம் காத்து கிடக்கும். முகிலும் நிகரில்லாவள் கூந்தலை முகர்ந்தால் அகிலும் அத்தரும் மணக்குமா. உறிஞ்ச உறிஞ்ச உயிர் துடிப்பில் உவகை காட்டி உண்மத்த வெறிமூட்டி உள்ளத்தை உழுக்கும் உதர சிவப்பான அவள் அதரங்கள் ஒன்றே போதும் தனிமையை கொன்றே தீர்க்க. வெண்ணுலாவும் வெண்ணிலா மண்ணுலாவ வந்ததோ முத்து சிரிப்போ முல்லை விரிப்போ தேமலர் கண்ணமோ தேனூரும் கிண்ணமோ கருவிழியோ காதல் வருவிழியோ கட்டழகும் எட்டழகும் விட்டகலா பெட்டகமோ ஆயிரம் ஆயிரம் முறை அள்ளி அணைப்பினும் ஆசை அடங்கா அற்புதமோ என்றெல்லாம் கவி பாடலாம்படி வருகிறாள். அரசியல் மேடையில் சென்றிருந்தால் யாமும் செந்தமிழ் முழக்குவோம். வார்த்தை ஜாலங்களை கொட்டி வீணடிக்கிற நேரம் அல்ல இது. அங்க அப்படி வந்தா இங்க தாடக வரா. காலில் நம்ம கொலிச்சு போட்டுருக்கா. தங்க கொலுசா வெள்ளி கொலுசா மலை முச்சி இருக்கு பாருங்க, அதை ஓட்ட போட்டு சொருகின்னு இருக்கா. அப்ப திருவடி எவ்வளவு பெருசு. சிலம்புகள் சிலம்பிடை செரித்தகளோடும் காலை வைக்கிற கீழே பாதாளத்தில் தண்ணி மேல வருது. அவ்வளவு அழுத்தமா. பொம்மநாட்டிகள் நடக்கிறதே தெரியப்படாது.
மெதுவா நடக்கணும்னு சொல்றது அண்ணா நடையாள். அதுவும் கஷ்டம்தான். சந்தியாவந்தனம் பண்ணி உட்காந்துருக்கான். அப்படியே உள்ள பின்னால வந்து அப்படின்னா ஆறுன்னா உடனே ஆரம்பிச்சுட்டா. அது எப்படி ஆறுன்னு கேப்பீர்? என்ன தவிர ஆறு? ஐயோ, அது இருக்கட்டும். வந்தா பெருமான் இளைய பெருமாள் அவளுடைய மூக்கையும் காதையும் அறுக்கிறான். ராமாயணத்தில் லட்சுமணம் பண்ண காரியம் 3 பொம்மநாட்டிகளுக்கு நோஸ்கட்டு. தாடக, அயோமுகி, சூர்பனக. ஏன் மூக்கையும் காதையும் அறுக்கணும்? வாய் நாக்க அறுக்கப்படாதா? அறுத்தா எவ்வளவு லாபம்? அதுதானே பெரிய எம்சிஏ. மூக்கையும் காதையும் அறுக்கிறான்னா பொண்ணுக்கும் மூக்கும் காதும் தான் முக்கியம். சம்பந்தம் பேசுற போதே என்ன பேசுறான்? பொடுவேளை பொடுவேளை. புருஷனா இருக்கிறவன் சொந்த சம்பாத்தியத்துல பொண்டாட்டிக்கு சம்பாதிச்சு போட்டு பார்த்து மகிழ்ந்தான்னா அவன் ஆம்பளை. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே மாமனார்ட்ட வைரத்தோடு போடுவியான்னு கேட்கிற பயங்கள்லாம் கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கணும்? ஏன் நீ உங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா? எங்க மாமனார் கேட்டாலும் தரமாட்டான். அப்படியெல்லாம் நான் கேட்கவும் இல்லை. சொந்த சம்பாத்தியத்துலதான் என் மனைவியை அலங்கரித்து நான் பார்த்தேன். ஒரு பொண்டாட்டி உன் வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க வரா. 20 வருஷமா பழகின தகப்பன், தாய், சகோதரன் எல்லாரையும் ஒரே நாள்ல திறந்துட்டு உன் வீட்டுக்கு வரா. அவளை தெய்வமா நினைச்சல்லவா நீ நடந்து கொள்ள வேண்டும். பொண்டாட்டினா அடிமை. யாரு சொன்னா? எங்க சொல்றது? பெண் சமுதாயம் விழித்து எழுகின்ற நாள் எந்த நாளோ அந்த நாள் தான் பாரத புண்ணிய பூமி உருப்படும். சொல்லணும்யா, வரதட்சணை கேட்கறது கூடாது. அந்த நாள்ல பெண்ணுக்குத்தான் வரதட்சணை கொடுத்தானே தவிர இந்த பயலுக்கு ஸ்கூட்டர் வாங்கி தர முடியுவேன்? எப்படியோ தொலைறாங்க. இருந்தாலும் சொல்ல வேணுமேனு சொன்னேன். மூக்காறுத்தான் தாடகை மறைந்து விடுகிறாள். கல்மழை பொழிகிறாள் ஆகாசத்திலிருந்து. அப்ப விஸ்வாமித்திரன் சொல்றான், ராமா, இரவு வேளை நெருங்கி விட்டால் அரக்கர்களுடைய பலம் அடக்க முடியாததாக ஆகிவிடும். அலட்சியம் பண்ணாதே. சப்தபேதி பானத்தை மறைந்திருக்கிற உருவுடைய தாடகையின் மீது எய்து விடுனா. சுவாமி, அடியேனும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆனால் மணி 9:15 ஆகிவிட்டது. நாளை 7:15 அம்பு எய்து விடுகிறேன் என்கிறான். நாமும் வந்து நாளை அனுபவிப்போம் என்று கூறி நிற்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதய நிதயர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுளபாடை யாதொன்றினாயினும் திடமுள ரகுகுலத்து இராமன் தன்கதை அடைவுடன் கேட்பவர் அமரராவரே. மதே ராமானுஜாய நமஹ. பேரருளாளன் பேரோதும் பெரியர் நேற்றைய தினம் விஸ்வாமித்ர மகாமுனிவன் தன்னுடைய வேள்வியை அரக்கர்களிடமிருந்து காப்பதற்காக தசரதமா மன்னனிடத்திலே அவனுடைய மக்களான ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து கொண்டு கானக வழியாக வர அங்கே சுகேது என்பவனுடைய மகளும் சுந்தன் என்பவனுடைய மனைவியுமான ஒரு ஆசுரி எதிர்த்து வர தாடகை என்ற அந்த பெண்ணை பெண்ணென்ற எண்ணமில்லாது கொன்றுவிடுக என்று விஸ்வாமித்ரன் பகர தாடகையினுடைய மூக்கையும் காதையும் இலக்குவன் அறுக்க
அவள் ஆகாசத்திலே உருத்தெரியாதவளாய் மறைந்து நின்று கல்மழையை வருகித்தாள். ராகவா, சந்தியாகாலம் வந்துவிட்டால் அரக்கர்கள் அசைக்க முடியாதவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகையாலே யோசிக்காமல் சப்தபேதி பாணத்தை பிரயோகம் பண்ணி தாடகையை கொன்றிடுவாய் என்று விஸ்வாமித்ரன் கூற, உடனே பெருமாள் தாடகையின் மீது அம்பெய்தினார். கம்பன் அருமையாகச் சொல்லுவான், சொல்லொக்கும் கடிய வேகச் சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளெனப் போயிற்றம்மா. அந்த சப்தபேதி பாணம், ராமபாணம் எவ்வளவு வேகமாகச் சென்றது என்பதை கம்பன் சொல் ஒக்கும் கடிய வேகச் சுடுசரம் என்கிறார். சொல் ஒக்கும்னா நல்ல தபஸ்விகளான பிராமணர்களுடைய வாயிலிருந்து வருகிற சாபச் சொல் எவ்வளவு வேகமாக பலிக்குமோ அந்த சொல்லை போன்று ராமசரம் சென்றது என்பது பொருள். இந்த இடத்திலே கம்பன் ராமனுடைய அம்புக்கு தபஸ்விகளின் சொல்லை திருஷ்டாந்தமாக்கினார். பின்னால் அகலிகை படலத்திலே நின்கை சுடுசரமனய சொல்லால் கௌதம முனிவன் இந்திரனுக்கு சாபம் தந்தான். எப்படி என்றால், ராகவா, உன்னுடைய திருக்கையில் இருந்து கிளம்புகிற பாணம் போன்ற வேகமுடைய சொல் என்கிறான். இங்கு சொல்வொக்கும் சரம், அங்கு நின் சரமுக்கும் சொல் என்று காட்டுகிறான். அப்படி சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் தாடகையினுடைய மார்பிலே சென்று பாய்ந்தது. அவள் இறந்து விழுகின்றாள். அந்த தாடகையினுடைய பாணம், அந்த எம்பெருமானுடைய பாணம் தாடகையினுடைய நெஞ்சிலே ஒரு வினாடி பொழுது கூட தங்காமல் அவள் முதுகு வழியாக வெளியேறி விட்டதாம். பகவானுடைய பாணம் ஒரு வினாடி தன்னுடைய மேனியிலே தங்குவதற்கும் பாக்கியம் பண்ணாத பாபி அப்படி வெளியேறி விட்டது. அது எப்படின்னா, படிக்காத முட்டாளுக்கு நல்லோன் ஒருவன் சொல்லுகிற நல்ல வார்த்தை வலது காதிலே நுழைந்து நடுவிலே மனத்தில் இறங்கி பதியாமல் டைரக்டாக இடது காது வழியாக வெளியேறுவது போல் போயிற்று என்று அருமையாக சொல்லுகிறான். உலகத்திலே அழகா சொன்ன ஒரு கவி, பொல்லாத மூர்க்கருக்கு எத்தனதான் புத்தி போதிக்கினும் நல்லார்க்கு உண்டான குணம் வருமோ, நடுராத்திரியில் சல்லா புடவை குளிர் தாங்குமோ, நடுச்சந்தையினிற் செல்லா காசுதான் செல்லுமோ, தில்லை வாழும் சிதம்பரனே என்று அருமையாக பாடுகிறான். கல்லாத புல்லர்களுக்கு நல்லோர்கள் சொல் ஏறாது. எதை போல என்றால், நல்ல பனி வீசுகின்ற இரவிலே வெங்காயச் சருகு சேலையை போர்த்தி கொண்டால் அது குளிர் தாங்குமா? செல்லாக்காசு நடுச்சந்தையிலே உழவர் சந்தையிலே சென்றால் செல்லலாமே தவிர நடுக்கடையிலே செல்லாது. இந்த செல்லாக்காசு அனுபவம் அடியேனுக்கு நிறைய உண்டு. இந்த சபைகளில் உபன்யாசம் வைக்கிறாளே, அதில் தட்டு எடுப்பான். இந்த தட்டில்
2 பக்கமும் ஒரு எழுத்தும் இல்லாத காயெல்லாம் விழும். இந்த சபக்காரா அதெல்லாம் எனக்குன்னே ஸ்பெஷலா பொறுக்கி வச்சு கடைசி நாள் பொற்கிழி அப்படின்னு கொடுத்துருவா. அதுக்காக அடியேன் ஒன்றும் மறுக்கிறது இல்லை. வாங்கிட்டு ஸ்ரீரங்கம் போனா சாயங்காலம் 7-7:30 மணிக்கு கிழவிகள் காய்கறி வித்துட்டு வருவாள். அந்த கிழவிகளை கூட்டு 4 கிலோ கத்திரிக்காய் வாங்கிக்கிறது. வாங்கிட்டு இந்த செல்லா காசெல்லாம் தள்ளி விடுறது. ராத்திரி அடியேனும் அடியேனுடைய சக அதர்மச்சாரிணியும், புரியுறதா, சக அதர்மச்சாரிணியும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். கிழவி ஏமாந்துட்டா 4 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டோம், செல்லா காசு சென்னு போச்சுன்னு நினைச்சிட்டு இருப்போம். காத்தால எழுந்து அருவாமனையில் அறுத்தா புழுவா வரும். அவன் நம்ம ஏமாத்திருப்பா. அதான் தனிக்கடையில் நடுச்சந்தையில் செல்லா காசுதான் செல்லுமோ. தாடகையினுடைய மார்பை பிளந்து கொண்டு ராமபாணம் போயிற்று. வானவர்கள் பூமாரி பொழிகின்றார்கள். அதன் பிறகு விஸ்வாமித்ர முனிவன் தன்னுடைய அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் ராமனுடைய பாதங்களிலே சமர்ப்பணம் பண்ணுகிறான். ஸ்ரீராமாயணத்திலே விஸ்வாமித்ரன் பண்ணதெல்லாம் சமர்ப்பணம் தான். எதுவாயிரும், அதாவது நன்னா கவனிங்கோ, ஒரு மனுஷன் பாபத்தை மட்டும் உதறினால் பகவானை அடைந்து விட முடியாது. அவன் புண்ணியத்தையும் உதற வேண்டும். அஸ்வைவரோமாணி புண்ணிய பாபே விதூயா நிரஞ்சன பரமம் சாமியமுபைதி என்று வேதபுருஷன் அருமையா சொன்னான். ரொம்ப தூரம் ஓடி களைத்த குதிரையே ஆற்று மணலிலே படுக்க விடுவார்கள். அந்த குதிரை சிறிது நேரம் படுத்து புரண்ட பிறகு எழுந்து நின்று தன்னுடைய உடம்பை உதறும். அப்படி உதறுகின்ற பொழுது குதிரையின் உடம்பிலே ஒட்டி கொண்டிருக்கிற மணலும் உதிரும், குதிரையின் உடம்பிலே இருக்கிற ரோமமும் உதிரும். குதிரையானது மணலையும் ரோமத்தையும் உதறுவது போல, ஏ ஜீவனே, நீ பாவம் புண்ணியம் இரண்டையும் உதறுவாய். ஏனென்றால் பாவம்ங்கிறது இரும்பாலான விலங்கு, புண்ணியம்ங்கிறது பொன்னாலான விலங்கு. உலோகம் வேண்டுமானால் மாறியிருக்கிறதே தவிர ரெண்டுமே இஷ்டப்படி நடக்க முடியாது, தடை செய்வன. பாபம் நரகத்தை தரும், புண்ணியம் சொர்க்கபோகத்தை தந்து திருப்பி இங்கேதான் உணர்ந்து விடும். ஆகையினால பாப புண்ணியம் இரண்டையுமே நாம் பகவானிடத்திலே தியஜிக்க வேண்டும். அர்ஜுனன் கேட்கிறான், பகவானே எல்லாத்தையும் விடு விடுன்னு சொல்றீரே, பிதரம் மாதரம் தாரான் புத்ரான் பந்தூன் சகீன் குரூன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ஜகிருஹாணி ச சர்வதர்மான்ச்ச சந்த்யஜ்யா சர்வகாமான்ச்ச சாக்ஷரான் லோக விக்ராந்த சரணௌ சரணம் தேவ்ரஜம் விபோ என்று எல்லாத்தையும் விடுன்னா. அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், பெருமாளே பாபங்களை பண்ணினவன் நான் தானே, அந்த பாபங்களை போக்கிக் கொள்ள நான் ஒரு முயற்சி பண்ண வேண்டாமான்னு அர்ஜுனன் கேட்டான். அதுக்கு பகவான் பதில் சொல்றான், ஒரு சுவாமி என்ன பண்ணார், மழை பெஞ்ச ரோட்டில் நடந்து போனார். சாக்கடை திறந்திருந்தது, தெரியாத உள்ள விழுந்துட்டார். எழுந்தா பாதாதிகேசம் இவருக்கு சுகந்தம் அப்படி வீசுறது. ஆத்துக்கு வந்தார், ஆத்துக்காரிய கூட்டார். அது சுலோச்சனை அவ பேரு. என்னன்னா குளிச்சுட்டு வான்னார். நான் காத்தாலேயே குளிச்சுட்டேனே, அடி நான் சாக்கடையில் விழுந்துட்டேன்டி, உடம்பெல்லாம் நாடுறதுரி, குளிச்சுட்டு வாடின்னா. அவ குளிச்சா இவர் நாத்தம் போகுமா? இவர் சரீரத்தில் இருக்கிற நாத்தம் போகணும்னா இவர் தானே குளிக்கணும். அர்ஜுனா, நீ எனக்கு சரீரண்டா, நான் உனக்கு ஆத்மாடா. என் சரீரமான உன்னிடத்திலே பாபம் என்ற அழுக்கு படிந்தால் அதை போக்க வேண்டியவன் நானே தவிர நீ எல்லா. சர்வதர்மான் பரித்யஜ்யா,
மாமேகம் சரணம் ரஜா அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோட்சயிஷ்யாமி மா சுசஹ. ஆகையினாலே பகவானா போக்கணுமே தவிர நாம நம்ம பாபங்களை போக்கிக் கொள்ள முடியாது. பிராயசித்தம் பண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பாபத்துக்கு ஒரு பிராயசித்தம். நம்ம பண்ணியிருக்கிற பாபங்களுக்கு அளவே கிடையாது. ஒரு பாவம் போறதுக்கு பிராயசித்தம் பண்றச்சியே இன்னொரு பாவத்தை சம்பாதிக்கிறான். பசு நெய்யை கொண்டு ஹோமம் பண்ணுன்னு இருக்கு. நெருப்புல விடுறதுக்கு சாமான்யமா போறாதான்னு வாங்குவான். அதுவே ஒரு மகா பாபம் வந்துடுறது. ஆனையை குளிப்பாட்டினால் அது மறுபடியும் எப்படி மணலை அள்ளி தலையில இட்டுக் கொள்ளுகிறதோ அந்த மாதிரிதான் நாம பண்ற பிராயசித்தம். பின்ன எதிரா பிராயசித்தம்னா பிராயஷ்சித்தான்யசேஷாணி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாமசேஷாணாம் ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். அருமையா சொன்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. நீ கண்ணனும் பெருமானுடைய திருவடியை தொழு. கிருஷ்ணனை தொழுதால் 100 அஸ்வமேதையாக பலன் கிடைக்கும். அடுத்த நிமிஷம் நினைச்சா என்ன இப்படி கேவலமா சொல்லிட்டோமே என்னன்னா தசாஸ்வமேதி புனரேதி ஜன்மா கிருஷ்ண பிரணாமீன புனர்பவாய. தசாஸ்வமேதங்கள் பண்ணினவன் சொர்க்கத்தில் அதனுடைய பலனை அனுபவித்து முடிந்தால் மறுபடியும் பூலோகத்தில் பிறக்கணும். கிருஷ்ண பிரணாமி கிருஷ்ணனை வணங்குறானே ந புனர்பவாய அவன் மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு திரும்ப மாட்டான்னு சொல்றக்கு. ஆகையினாலே பாவமோ புண்ணியமோ எல்லாத்தையும் பகவான் திருவடியில அர்ப்பணிக்கணும். பகவான் தான் சொல்றான், நான் தூண்ட இந்த ஆத்மா செய்யறானே தவிர. ஆனா இவன் என்ன சொல்லிக்கிறான், கர்த்தா அகமிதி மன்யதே. கீதையில் அகம் கர்த்தா, நான் தான் செய்யறேன் நான் தான் செய்யறேங்கிறான். அப்ப பாப பலன் இவன் தான் அனுபவிச்சாகணும். நான் செய்யல ஈஸ்வரா, என்ன இப்படி செய்ய வச்சுட்டியேப்பா அப்படின்னு அவங்கிட்ட நீ போய் அழுதியானா உன் கண்ணீரை அவன் துடைக்கிறான். பாரத யுத்தம் கர்ணனோட போர் நடந்துட்டு இருக்கு. கர்ணன் கீழே விழுந்து விட்டான் அர்ஜுன பானத்தாலே. அந்த சமயத்தில் கண்ணனும் பெருமான் ஒரு கிழட்டு வேதிய வடிவினனாக கர்ணன் கிட்ட போனார். கர்ணா உட தானம் வாங்க வந்தேன்னா கண்ணனும் பெருமான், சுவாமி ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியேன், உயிர் உள்ள இருக்கா வெளியேறி போயிடுத்தாங்கிற சந்தேகத்துல இருக்கேன், போனப்புறம் வராதே மூச்சு இருக்கச்சியே வந்தீரே, இந்த சமயத்தில் என்ன கொடுக்க முடியுமோ அதை கேளும்னா. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் கர்ணா, நீ நிறைய தானம் பண்ணி ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கிய, அதை எனக்கு தானம் பண்ணு பகவான் கேட்டான். மகா பாபியா தெரியுமாம் பகவான். இங்க அவன் பாவம் போயின்னு இருக்கான், அவன் சம்பாதிச்ச புண்ணியம்தான் அவங்கிட்ட இருக்கு, அதையும் புடுங்கிக்க வந்துட்டானேன்னு நினைப்போம். கர்ணனுக்கு மோட்சகதியை தர பகவான் தீர்மானித்து விட்டான். அவங்கிட்ட அதுக்கு தடையாக புண்ணியம் இருக்கு, அதை சமர்ப்பணம் பண்ண வைக்கணும்னு தான் எம்பெருமான் கர்ணனிடம் போனானே தவிர வேறு காரணம் அல்ல. ஆகையினாலே பகவான் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் அல்லவா. விஸ்வாமித்ரன் மந்திரத்தை ஒப்படைச்சான் நேத்திக்கு. இன்னைக்கு சஸ்திராஸ்திரங்களை எல்லாம் பகவான் இடத்துல ஒப்படைக்கிறான். கடைசியில ஆத்ம சமர்ப்பணமும் பண்ணிவிடுறான், தன்னையும் பகவானுக்கே அர்ப்பணம் பண்றான். அந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் ஸ்ரீராமன் கிட்ட வந்து சேர்ந்துதான். ஏதானும் ஒரு அஸ்திரம் வராத போயிடுதான்னா எல்லாம் வந்து கொடுத்தோம்னா, கம்பன் அழகா சொன்னா எதை போலேன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற வறுமை நோயால் வாடுகின்றவர்களுக்கு வெண்ணெய் நல்லூர் சடையப்பவள்ளலுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை போல தவறாது வந்ததுன்னா. கம்பனை
காப்பியம்பாட தூண்டியவன் திருவண்ணநல்லூர் சடையப்ப வள்ளல். அந்த வள்ளல் இல்லை என்றால் கம்பராமாயணம் நமக்கு கிடைக்காது. நன்னா கவனிங்கோ, வாக்கு தூய்மை வேண்டும், வாக்கு தவறாதவனாக இருக்க வேண்டும். கண்ணு எவ்வளவு முக்கியமான இந்திரியம், அதை வெளியில வச்சான் பகவான். மூக்கு காதெல்லாம் வெளியில வச்சான். ஆனா நாக்க மட்டும் என்ன பண்ணான் தெரியுமோ, உள்ளடக்கி வச்சு அதுக்கு சுத்தி 32 கான்ஸ்டபிள்ஸ், அதுல 1-2 ரிட்டையர் ஆயிருக்கும், அது சொல்ல முடியாது. 32 கான்ஸ்டபிள்ஸ், இந்த 32 போலீஸ்காரை வச்சு உள்ள அடக்கி வச்சிருக்கான். யா காவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று வள்ளுவன் பேசினான். இந்த நாக்க உள்ள வச்சிருக்கான்னா அந்த நாக்கு அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது. எதை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்கத்தான் சொல்லணும். அதுக்கு தான் செல்வாக்குன்னு பேர். பணத்தினால் வருவதல்ல செல்வாக்கு, செல்லுகின்ற வாக்கு, செல்லுபடியாகின்ற வாக்கை உடையவன் தான். கவனிங்கோ, ஒரு காப்பியம் பாட வேண்டுமானால் அந்த கவிஞனுக்கு நிறைந்த கல்வி வேண்டும். கல்வி இருந்து விட்டால் மட்டும் காப்பியம் பாட வந்துவிடாது. கடவுள் அருள் வேண்டும். அது இல்லைன்னா இப்ப மேடையில வந்து பேசுவான், எதுவுமே படிச்சிருக்க மாட்டான். கங்கை கரையிலே கனகவசையன் தலையிலே கற்புக்கரசி கண்ணகிக்கு கற்சிலை நாட்டினான் சேரன் செங்குட்டுவன். வெள்ளாடும் வெம்புலியும் ஒரு துறையிலே நீரருந்திய தமிழகம் சிதறிக் கிடக்கிறது, சித்தம் பதறிக் கிடக்கிறோம். செந்தமிழ் செழிக்க வேண்டுமானால் சிவஞானம் சித்திக்க வேண்டும். வாழ்க செந்தமிழ் வாழ்க சிவஞான்னு பேசுவான். ஆனா படிப்பு சைவரா இருக்கும். அவன் ஏன் பேசுறான்னா அவனுக்கு பூர்வ ஜென்ம சுகிருதத்தினாலே பகவத் கட்டாட்சம் கிடைச்சிருக்கு, அதனால பேசுறான். நன்னா படிச்சிருப்பான் அவனுக்கு, அதனால பேச்சு வராது. ரெண்டு வேணும், கல்வியும் வேணும், கடவுள் அருளும் வேணும். கம்பனுக்கு ரெண்டுமே இருந்தது. கற்பனை அப்படி சிதறி ஓடிக்கொண்டிருக்கையிலே ஆத்துக்காரி வந்து என்ன எழுத உட்காந்து, ஆத்துல அரிசி இல்லையே அப்படின்னால்னா இவன் கற்பனை எல்லாம் போயிடும். குடும்பத்துல நிம்மதி இருந்தால் ஒழிய கதை எழுத முடியாது, கவிதை எழுத முடியாது. கம்பனுக்கு கல்வியும் இருந்தது, கடவுள் அருளும் இருந்தது. குடும்பத்தில் இல்லை என்ற சொல் இல்லாதவாறு செய்தவன் சடையப்ப வள்ளல். அதனால்தான் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டான். உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு நானே. கம்பன் அந்த சடையப்ப வள்ளலே பல இடங்கள்ல வச்சு பேசுறான். அஸ்திரங்கள்லாம் தானம் பண்ண போறோம். சித்தாசிரமம்னு விஸ்வாமித்திரனுடைய இருப்பிடம், அங்கு வருகிறார். வந்த உடனே யாகவேதிங்கிட்ட உட்கார்ந்து விட்டார் விஸ்வாமித்திரர். ராமலட்சுமணாள் திருவடியில விழுந்து சேவிச்சு, மாமுனிவா, அரக்கர்கள் வருவார்கள் என்று கூறினீர், அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்பதை சொன்னால் நாங்கள் விழிப்புடன் இருக்க முடியும்னா விஸ்வாமித்திரன் பதிலே சொல்லல. ரெண்டாம் தடவை காட்டா பதில் சொல்லல, மூணாம் தடவை காட்டா பதில் சொல்லல. காரணம் என்னன்னா, சிரார்த்த பீட்டத்திலேயோ யாக பீட்டத்திலேயோ உட்கார்ந்தான்னா இந்த வேத மந்திரங்களை தவிர வேற பேச்சு வரப்படாது. அச்சேவிடோ சேவிடோ சேவிட வேண்டா தபால்காரன் வந்துட்டானோ, என்ன பிரயோஜனம்? அந்த சிரார்த்தம் பண்ணாமலேயே இருக்கலாம். அதனால விஸ்வாமித்திரன் வாய் திறந்து பேசல. பக்கத்தில் இருந்த அத்துரியுக்கள்லாம் 6 நாள் இரவு பகல் விடாமல் இந்த வேள்வி நடக்கும். அந்த அரக்கர்கள் எந்த வேளையிலும் வரலாம், கவனமாக இருங்கள்னு சொல்றார். இந்த ராமனும் லட்சுமணனும் யாகசாலையை காத்தார்களாம். எப்படி காத்தார்கள்னா, கம்பன் சொன்னாதே, கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர்னா. இது எல்லாருக்கும் அர்த்தம் புரியும். யாகசாலை தான் கண்ணு, அதை இமை காப்பது போல் இருவரும் காத்தார்கள்னு சாமான்யமா அர்த்தம் சொல்லிட்டு போடுவான். நீங்க நாளைக்கு கண்ணாடி முன்னாடி நின்னுண்டு உங்க முகத்தை பாருங்க. உங்க கண்ணுக்கு மேல ஒரு இமை இருக்கு, கீழே ஒரு இமை இருக்கு. கீழ் இமையை விட
மேல் இமை பெரியதாக இருக்கிறது, கீழ் இமை அசையாமல் நிற்கிறது. மேல் இமை அப்படி கீழ் இமையை சந்தித்து சந்தித்து போகிறது. மேல் இமை பெரிய இமை ராமன், யாகசாலை கண். கீழ் இமை இளையவன் லட்சுமணன். அவன் வில்ல ஊனிண்டு ஒரு இடத்துல ஸ்திரமா நிற்கிறான். ராமநாகர மேலிமை யாகசாலையை ஒரு சுற்று சுற்றி லட்சுமணனை சந்தித்து ஜாக்கிரதைங்கிறான், மறுபடியும் சுற்றி வந்து ஜாக்கிரதைங்கிறான். இப்படி கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர். 6ஆம் நாள் அரக்கர்கள் வருகிறார்கள். பெருமாள் மானவாஸ்திர பிரயோகம் பண்ணி மாரீச்சன் என்பவனை பாதாளத்திலே கொண்டு போய் அழுத்துகிறான். இவனை கொல்லப்படாது, இவனாலதான் பின்னால ராவணவதம் நடக்க வேணும்னு அவனை விட்டுட்டான். சுபாகுவை கொன்று விட்டான். ஏனைய அரக்கர்கள் எல்லாம் ஓடிவிடுகிறார்கள். விஸ்வாமித்ரன் யாகத்தை நன்றாக முடித்து சந்தோஷமாக அந்த பெருமாளை வாழ்த்துகிறான். அப்ப ராமன் ரொம்ப அழகான இடங்க. இமௌஸ்ம முனிசார்தூலா கிங்கரோ சமுபஸ்திதோ ஆஜ்ஞாபயயதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம். விஸ்வாமித்ரா, தேவரீருடைய வேலைக்காரர்கள் நிற்கின்றோம். நாங்கள் இனி செய்ய வேண்டுவது என்ன? ஆணையிடும். ஆறு சொல்றான், 14 புவனத்தில் வாழ்கின்ற சமஸ்த ஜீவராசிகளும் எந்த இறைவனுக்கு வேலையாட்களோ அந்த எம்பெருமான் விஸ்வாமித்ரனுக்கு தன்னை வேலைக்காரன் சொல்லுகிறான். என்ன தெரிகிறது? அடியார்களிடத்திலே எம்பெருமான் மிகவும் எளியனாக இருக்கிறான். ஆசிரித பாரதந்திரியம் இந்த குணத்திற்கு பேரு. பாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கு. 9ஆம் நாள் போர் முடிவு பெற்ற உடனே துரியோதனன் பீஷ்ம பிதாமகர்ட்ட போனான். பாட்டா, உம்மை தானை தலைவர் ஆக்கினால் நாங்கள் வென்று விடலாம் என்று கருதினேன். ஆனால் பாண்டவர் படை அப்படியே இருக்கிறது. என்னுடைய தம்பிமார்கள் எத்தனை பேர் அழிந்து விட்டார்கள். நீர் நினைத்தால் வெற்றியை தேடி தர முடியாதா? பாண்டவர்களிடம் இருக்கிற பட்சபாதத்தால் தான் நீர் சரியாக யுத்தம் செய்யவில்லைன்னு குற்றஞ்சாட்டினான். அப்ப பீஷ்மர் ஒரு துரியோதனா பீஷ்மஹா பீஷண பிரதிஜ்ஞா, வாக்குறுதி தரமாட்டான், தந்தா மீறமாட்டான். அப்பேற்பட்ட ஒரு மகானுபாவன் சொல்றான், நாளை மாலைக்குள் அர்ஜுனனை கொல்வேன் அப்படின்னு சபதம் பண்ணி விடுறான். பாசறையிலே பாண்டவர்கள் இது தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திரௌபதிக்கு மட்டும் இது தெரிந்து விட்டது. உடனே என்ன பண்ண தெரியுமோ? மகதாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. ஸ்ரீ கிருஷ்ணான் ஆரானும் கூப்பிட மாட்டாளான்னு தானே ஏங்கின்னு இருக்கான். ஓடோடி வந்தான். என்ன பாஞ்சாலின்னா, இந்த மாதிரி பீஷ்மர் பிரதிஜ்ஞை பண்ணிவிட்டாரே, என்ன பண்றதுன்னா, அர்ஜுனங்கிட்ட சொல்லிவிடு, அவன் தன்னை காப்பாத்திப்பான். கண்ணா, பாண்டவர்களுக்கு தங்களை காத்து கொள்ள திறமை இல்லை, அவர்களையும் சேர்த்து நீதான் காக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதா? என்னிடமுமா விளையாடுகிறாய்? எம்பெருமானே, இதற்கு என்ன செய்யலாம்னா? சரி நட, என்னோட வான்னா. என்ன அர்த்தராத்திரியில எங்க கூப்பிடுறேன்னா? இந்த கேள்வி கேட்கறதுலாம் எனக்கு பிடிக்காது. வான்னா வரணும். போற வழி ரணகலமானபடியினாலே எலும்புகள் குத்தும். காலில் செருப்பை போட்டுண்டு வாணும். திரௌபதி செருப்பை போட்டுண்டு கிருஷ்ணனோட போறாள். பாசறைகளின் கோட்டியிலே அந்த பீஷ்மனுடைய பாசறை. அந்த பாசறை வாசல்ல வந்தா செருப்பை கேட்டு இங்க வைணும். உள்ள போ. என்னுடைய பிரதிமையை வைத்து பீஷ்மன் பூஜித்துக் கொண்டு இருக்கிறான். அவன் திருவடியில சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணு. நடக்க வேண்டியதை இங்கேந்தே நான் பார்த்துக்கிறேன். திரௌபதி உள்ள போனாள். பீஷ்மன் பூஜை பண்ணிட்டு இருக்கான். இவன் நமஸ்காரம் பண்ணினாள்.
பகவான் மாய வலையை வீசினார். பீஷ்மன் கண்களுக்கு ஒரு சுமங்கலி தெரிந்தாலே தவிர பாஞ்சாலி தெரியவில்லை. உடனே என்ன பண்ணா, தீர்க்க சுமங்கிலி பவா அப்படின்னு ஆறு பீஷ்மன். அடுத்த வினாடி மாய வலையை எம்பெருமான் அகற்றுகிறான். பீஷ்மன் கண்ணுக்கு பாஞ்சாலி தெரிகிறாள். உடனே இந்த மகாஜானி என்ன கேட்டான் தெரியுமா, திரௌபதி கிருஷ்ணன் வந்திருக்கிறானோ, அவனுக்கு தெரியாதா? உடனே இவன் என்ன பண்றான், திரௌபதியினுடைய பாதுகைய இந்த செருப்பு கட்டி போட்டால அத தலைமையில வச்சுண்டு உள்ள வந்தானா. இது எதுக்குன்னா, அடியாறு அந்த வாசல்ல வச்சு யாரானு எடுத்துன்னு போயிட்டா இந்த குழந்தை திரும்பி போச்சு இல்லாத எப்படி நடப்பல்னு தூக்கின்னு வந்தான். 14 வருஷம் காட்டுல கூடவே சீதா பிராட்டி வந்திருக்கா. அவ காலில் கல்லும் முள்ளும் குத்தி இருக்கு. அவளுக்கு ஒரு செருப்பு போட்டு பார்க்கணும்னு ராமன் நினைக்கல. இந்த பாஞ்சாலியினுடைய செருப்பை சுமந்தான் என்றால் தன் மனைவியை விட தன் அடியார்களிடத்திலே, தன்னை நம்பினவர்களிடத்திலே, தன் பக்தர்களிடத்திலே எம்பெருமானுக்கு பிரேமம் அதிகம்ங்கிறது இதுல இருந்து புரியலையா? உடனே பீஷ்மர் பார்க்கிறார், கிருஷ்ணா என்னை பொய் சொல்ல வைத்து விட்டாயே, நான் உன் அடியான் அல்லனோ? பீஷ்மா, துரியோதனனுக்கு நீ எப்படி உண்மையாக நடந்து கொள்ள வேண்டுமோ அது மாதிரி பாஞ்சாலிக்கு நான் உண்மையாக நடக்க வேண்டாமா? கண்ணா, உன் அடியவனான அடியேன் மட்டும் பொய் சொல்லலாமா? என்ன பொய்? தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்ல வச்சுட்டியே, அர்ஜுனன் நாளைக்கு நான் எப்படி கொல்லுவேன்னா, பீஷ்மா கவலைப்படாதே, நீ பொய் ஆக மாட்டாய்னா. ஏன்னா நாளை சாயந்திரத்துக்குள்ளே உன்னை தள்ளிவிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். பகவானுடைய லீலைகள் இன்னன்னு சொல்ல முடியுமா? அதான் ஆழ்வார், பத்துடையடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம்மரும் பெறலடிகள். பக்தி உடைய அடியார்களுக்கு எம்பெருமான் எளியவனாக இருக்கிறான். நல்லா கவனிக்க, ஒரு ஆனை இருக்கு, அந்த ஆனை மேல ஏறி உட்காரணும்னு உனக்கு ஆசை. என்ன பண்ணா, பெரிய ஏணி உன்னை கொண்டு வந்து ஆனை முதுகுல சாத்தினான். 2 படி ஏறினா ஆனை நகர்ந்துடுத்து. இவனுக்கு ஆசந்தி வேற வேணுமா? ஏணியே போராதா? ஆனை மேல் ஏறுவதற்கு ஏணி உதவாது. ஆனை தன்னுடைய காலை குனிந்து காட்டும், அதை பற்றி கொண்டால் ஆனையினுடைய